ஒரு ஓட்ட போட்டு நாட்டை காப்பாத்து. சரியா? இந்த நிலத்திலே திருப்பூர் தெற்கிலே போட்டி விடுகிற என் உயிர் தம்பி முதுகலை வணிக மேலாண்மை படித்த தினேஷ் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். காங்கேயம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய அப்பா மருத்துவர் கார்மேகம் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற இளநிலை காட்சி தொடர்கள் படித்த எங்கள் அன்பு மகன் தமிழினியன் அவர்களுக்கு வேளாண்மை விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உடுமலைப்பேட்டையிலே போட்டியிடுகிற இளங்கலை வணிகவியல் படித்த என் தம்பி ராம்குமார் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக தாராபுரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற முதுகலை வரலாறு இளங்கலை கல்வியல் படித்த என் தங்கை திவ்யா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி, என் பெற்றோர்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, இவர்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். அடுத்ததாக திருப்பூர் வடக்கிலே போட்டியிடுகிற என் அன்பு மகள் இளங்கலை வணிகர் அபிநயா பிரேம்குமார் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். மடத்துக்குளம் தொகுதியிலே போட்டியிடுகிற வழக்கறிஞர் ராதாமணி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். வரலாற்றை மாற்றுங்கள். ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மிகப்பெரிய புரட்சியை உங்களால் நிகழ்த்த முடியும். என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, வரலாற்று புரட்சி மன்னர்களால், ஜமீன்களால், திவான்களால், அமைச்சர்களால் நிகழ்த்தப்பட்டதல்ல. இப்படி நம்மை போன்ற சாதாரண மக்களால் நிகழ்த்தப்பட்டதுதான். அப்படி அவிநாசி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற இளங்கலை ஆங்கிலம் படித்தது அன்பு தங்கை மேனகா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். அதிமுக வெல்வது, திமுக வெல்வது, காங்கிரஸ் வெல்வது, பாரதிய ஜனதா வெல்வதெல்லாம் சாதாரண ஒரு நிகழ்வு, வழக்கமான ஒரு சம்பவம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திர மகத்தான சாதனை. மனச்சான்றுள்ள என் மக்களை கேட்கிறேன், எதற்காக உங்களுக்கு பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இந்த மண்ணுக்கு அந்த கட்சிகள் எதற்கென்று யாராவது ஒருவர் சொல்லுங்கள். எங்க ஓட்டை அவர்களுக்கு போடுகிறோம். எதற்காக உன் மண்ணுக்கு காங்கிரஸ்? உன் இனத்தை கொண்டு குவிச்சான எதற்கா? உன் இனத்தின் உரிமையை பூரா பறித்து கொண்டு போனான எதற்கா? கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்தான எதற்கா? காவிரி நதிநீர் உரிமையை பறிச்சான எதற்கா? சரக்கு மற்றும் சேவை வரியை திணித்தானே, நீட்டை திணித்தானே, என்ஐஏ என்ஆர்சி என்ற ஆழ்தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தானே, இதற்காகவா? பிஜேபி மதவாத கட்சி, ஆம். காங்கிரஸ் மிதவாத கட்சியா? இல்லை. அவன் மசூதியை இடித்தான், இவன் இடிக்க அனுமதித்தான். அவர் அடிக்கல் நாட்டினார், கன்கிராச்சுலேஷன். அவன் சவுண்ட் இந்துத்துவா, we are all Hindus, இவன் சாஃப்ட் இந்துத்துவா, எஸ் we are all Hindus. ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு? ரெண்டாய் கட்சி கொடியில வண்ண மாறும், கொள்கையில என்ன மாறாது. என்னுடன் பிறந்தானே, இவங்கள ஒளி. இந்த திமுக அதிமுகவுக்கு என்ன மாற்ற கண்டாய்? வேற கட்சி இல்லடா என் பாசத்துக்குரியவனே, ஒரே கட்சிடா. திமுக அமைச்சர்ல 11 பேர் அதிமுக அமைச்சர்ரா. டேய், இப்ப பல பேர் சேர்ந்திருக்காங்கடா, அடுத்த தடவை அவங்கள அமைச்சரா வாங்கடா. டே, நல்லா இருப்பாடா, ஒரே கட்சிடா. கூடி கொள்ளையடிப்பது எப்படின்னு கத்துக்கிட்டு வந்தவங்கடா. தனித்தனியா கொள்ளையடிச்சு கூடி பிரிச்சுக்கிறவாங்கடா. நல்லா இருப்பாடா. இங்கேயும் டாஸ்மார்க்கு, இங்கேயும் ஊழல் லஞ்சம், இங்கேயும் கொலை, இங்கேயும் கற்பழிப்பு, இங்கேயும் மலையை திருடுவான், இங்கேயும் மண்ணலை திருடுவான். என்னடா மாற்றுக்கண்டா? டே என் உடன் பிறந்தவனை தூக்கி போடுறா, இந்த திராவிட குப்பையை தூக்கி போடுறா. இது மக்காத குப்பைடா. அவனை கொளுத்துறா, தீ வச்சு கொளுத்துறா. டே, உலகத்திலே சுழன்று மேற்பின்னது உலகம், அதனால் உழந்து முளவே தலைவன்றான். உழவர் குடி தாண்டா உலகத்திலே உயர்ந்த சாதி, உயர்ந்த குடி. அவன் உன் சின்னமடா. சூரியனுக்கு ஓட்டு போட்டா ஐயா வீட்டில் விடிஞ்சு நாடு இருட்டா போச்சு. ரெட்டலைக்கு ஓட்டு போட்டா 50 வருஷமா ஒரு துளி கூட விடல. மொட்டையிலையா ரெட்டலை அங்கேயே தான் இருக்கு. இவரா விசிலா தேட்டரில் ஊதிக்கிட்டு இருந்தா இப்ப தெருவில் ஊதிக்கிட்டு தெரிய போற. தயவு செய்து விடு. விவசாயிக்கு போடுறா, அவனும் வாழ்வான், நம்மையும் வாழ வைப்பான். நல்லா இருப்பாடா. விவசாயி சின்னத்திற்கு வாக்களியுங்கள். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.